இன்னைக்கு தரமான 2 சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்திரா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல ஒரு நிருபர் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. அந்த கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ப. சிதம்பரம் அவர்கள் அவருக்கு முன்னாடி இருந்த மைக்க பக்கத்துல இருந்தவர்கிட்ட மாத்தி விட்டாரு. மேடம், நீங்களே அது கேள்விக்கான பதில சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மைக் அப்படின்னு நவுத்தி விட்டாரு. இதை பார்த்த நம்மளுடைய நெட்டிசன்கள் இவங்க என்ன பண்றாங்க, ஒரே ஒரு கேள்விதான் அந்த நிருபர் கேட்டாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு கூட ப. சிதம்பரம் அவர்களுக்கு திராணி இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு பயங்கரமா வறுத்தெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன கேள்வியா அந்த நிருபர் கேட்டாரு, அதுக்கப்புறமா அங்க இருந்த அந்த காங்கிரஸ் தலைவர்கள் எதை மாதிரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததாக இந்த 300 கிலோ மூளை இருக்கக்கூடிய ஊபிஸ்களை பற்றி தான் பார்க்க போறோம். ரீசெண்டா கேப்டன் மில்லர்னு ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்துல இருந்து ஒரே ஒரு குட்டி கிளிப்பிங்க மட்டும் எடுத்து போட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிடவாதிகள், ஆல்மோஸ்ட் எல்லா திராவிடவாதிகளுமே ஒரு ஃபேக் நெரேட்டிவை செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த திராவிடவாதிகளுக்கு எவ்வளவு மூளை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். கடைசியாக கமெண்ட் ஆஃப் தி டே இருக்கு மக்களே, மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்காக பங்கமான ஒரு சம்பவத்தை கொண்டு வந்திருக்கேன். சோ வாங்க இந்த 2 முக்கியமான விவகாரங்களை குறித்தும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்திரா காங்கிரஸ்ல நிறைய மூத்த தலைவர்கள் இருக்காங்க. புதுசா யாரும் கட்சியில சேராததுனால ஆல்ரெடி இருக்கக்கூடியவர்களுக்கு வயசாயிடுச்சு. அதனாலதான் எல்லாருமே மூத்த தலைவர்கள்னு சொல்றாங்க. இந்த மூத்த தலைவர்களே ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் தான். தமிழகத்தை சேர்ந்தவர். இவர் நிதியமைச்சர் மாதிரி முக்கியமான பல பதவிகளும் வகிச்சிருக்காரு. இவர் ஆட்சியில இருந்த காலகட்டத்துல பயங்கரமான பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு. அதாவது இந்தியாலேயே இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக இல்லைன்னா இந்தியாவை கேலி கிண்டல் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த இந்திரா காங்கிரஸ்ல இருக்கிறவங்க வேற என்னத்த பண்ணுவாங்க, அந்த கட்சியுடைய முக்கியமான தலைவர் திரு பப்புஜி அவர்கள் என்ன பண்றாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு எதிராக தான் பேசுறாரு. அதே மாதிரிதான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெரியவர்கள், அந்த பெரியவர்கள் எல்லாருமே இந்தியால உட்கார்ந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ரீசெண்டா இந்த இந்திரா காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு நிருபர் நம்முடைய ப. சிதம்பரம் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. அந்த கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு முன்னாடி ஒரு மைக் ஒண்ணு இருந்தது. அதை தூக்கி அப்படியே பக்கத்துல ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த இந்திரா காங்கிரஸை சேர்ந்த ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த பாட்டி கிட்ட நவுத்தி விட்டு, மேடம் நீங்களே அந்த கேள்விக்கான பதில சொல்லிடுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி நைஸா அந்த மைக்கை நவுத்தி விட்டாரு. முதல்ல இதை பாருங்களேன். सर, अक्सर आप लोग मोदी सरकार और अडानी को लेकर सवाल उठाते रहे हैं और आपका बड़ा मुद्दा भी रहा है, लेकिन अभी हाल ही में आपकी तेलंगाना सरकार ने एक बड़ा एमओयू साइन किया है अडानी के साथ, उस पर अगर आप कुछ कहना चाहें। मुझे लगता है कि ये मैनिफेस्टो लॉन्च की प्रेस वार्ता है और हम इसी पर केंद्रित रखना चाहते हैं। ये सवाल आप अन्यथा मत लीजिए मेरी इस बात को, लेकिन मैनिफेस्टो लॉन्च एक बड़ी चीज़ है और जिस तरह से हम इसको करने की कोशिश कर रहे हैं उसमें पूरे देश की आवाज़ प्रतिबिंबित। அதாவது அந்த நிருபர் என்ன கேட்கிறாருன்னா, இவ்வளவு நாள் நீங்க இந்த இந்திரா காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் நீங்க அதானி அவர்களையும் மோடி அவர்களையும் லிங்க் பண்ணி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்ப தெலுங்கானால உங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அதானி அவர்கள் கூட ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்கீங்களே, ஏகப்பட்ட ஒப்பந்த கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி நிருபர் கேட்டிருக்காரு. அந்த கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்முடைய ப. சிதம்பரம் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, மைக்கு தூக்கி பக்கத்துல இருந்த அந்த வயசான பாட்டி கிட்டே வச்சிட்டாரு. சரி, அந்த சுப்ரியா பாட்டியாச்சு ஏதாச்சும் உருப்படி ஏதாச்சும் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. அவங்க என்ன சொல்றோம்னா, இந்த பிரஸ் மீட் நாம எதுக்கு வச்சிருக்கோம், இந்த மேனிஃபெஸ்டோ பத்தி சொல்றதுக்காக வச்சிருக்கோம், இந்த தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி சொல்றதுக்காக வச்சிருக்கோம். இந்த வாக்குறுதிகள் பற்றி பேசுறதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி மட்டும் பேசலாம், தேவையில்லாத விஷயங்கள் பற்றி எல்லாம் பேச வேண்டாம். இப்போ இந்த பிரஸ் மீட் எதுக்காக கூடி இருக்கோ அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும். சோ நம்ம அதை பத்தி மட்டும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி பைக் வச்சிட்டாங்க. இந்த உலகத்திலேயே இப்பேற்பட்ட டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஒரு கட்சி உங்களால பார்க்க முடியுமா? சத்தியமா பார்க்கவே முடியாது. இந்த பிரிட்டிஷ்காரங்களால ஆரம்பிக்கப்பட்டு எமர்ஜென்சிக்கு அப்புறமா இந்திரா காங்கிரஸா மாறின இந்த இந்திரா காங்கிரஸ் கட்சியில மட்டும்தான் இதெல்லாம் பார்க்கவே முடியும். தோ நம்முடைய ப. சிதம்பரம் அவர்கள் 100 நாட்களுக்கும் மேலாக சிறையில இருந்தாரு. அவர் ஜாமீன் வாங்குறதுக்காக ஏகப்பட்ட முறை ட்ரை பண்ணாரு, ஏகப்பட்ட கஷ்டங்கள் பட்டாரு. ஆனாலும் அவருக்கு ஈஸியா ஜாமீன் கிடைக்கவே இல்லை. இப்ப எப்படி தமிழகத்துல இலாகா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனுக்காக கஷ்டப்படுறாரோ அதே மாதிரியான கஷ்டத்தை தான் அந்த காலகட்டத்துல திரு ப. சிதம்பரம் அவர்களும் பட்டாரு. அந்த காலகட்டம் உடனே நீங்க 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி எல்லாம் நினைச்சு போறீங்க, அவ்வளவு முன்னாடி எல்லாம் கிடையாது. இப்பதான் 2018 தான் இத மாதிரியான கஷ்டங்களை நம்முடைய ப. சிதம்பரம் அவர்கள் பட்டாரு. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா டிஜிட்டல் இந்தியா சொல்லிட்டு ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு வந்தாங்க. அந்த டிஜிட்டல் இந்தியால முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த யூபிஐ. அதாவது நம்ம இப்போ போன்ல பே பண்றோம் பாத்தீங்களா, போன் பே, ஜிபே, இது மாதிரியான விஷயங்களை நம்ம முன்னெடுத்துட்டு போனோம். இந்தியால இருக்கக்கூடிய எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படி மாதிரியான ஒரு விஷயத்த பாஜக முன்னெடுத்துட்டு போனாங்க.
இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் பார்லிமெண்ட்ல நடக்கும்போது திரு ப சிதம்பரம் அவர்கள் என்ன தெரியுமா பண்ணாரு? இத்தனைக்கும் திரு ப சிதம்பரம் அவர்கள் முன்னாள் நிதியமைச்சர், காங்கிரஸ் டைம்ல ஒரு நிதியமைச்சரா இருந்திருக்காரு. இவரு அந்த ஒரு விஷயத்தை, இந்த டிஜிட்டல் இந்தியா விஷயத்தை கேலி கிண்டல் பண்ணாரு. எப்படிங்க 5 ரூபா 10 ரூபால நீங்க பேங்க்ல அனுப்புவீங்களா? இது மாதிரி பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்களா? அதுவும் இந்த விவசாயிகள் கிட்ட எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? முக்காவாசி பேருக்கு பேங்க் அக்கௌண்டே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணாரு. இதெல்லாம் உங்களால பண்ணவே முடியாது, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படி மாதிரிலாம் பேசினாரு. ஆனா இப்ப நிலைமை என்ன சொல்லுங்க? இப்ப நிலைமை என்ன? 2016-17 அப்புறமாவே எல்லாருக்கிட்டுமே, ஆல்மோஸ்ட் இப்ப எல்லார்கிட்டயுமே பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு. எல்லாருமே போன்ல தான் எல்லாரும் பே பண்றோம். ஏதாச்சும் கடைக்கு போனோம்னா நம்ம போன்ல தான் பே பண்றோம். பேடிஎம், யூபிஐ, ஜிபே சொல்லிட்டு இத மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். இப்போ கையில காசு வச்சுக்கிறது கம்மியாயிடுச்சு. மோஸ்ட்லி யாருமே கையில காசு வச்சுக்கிட்டு கடைக்கு போறதே கிடையாது. எல்லாருமே போன்ல தான் பே பண்றாங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியும். இளநீ கடைக்கு போனாலும் சரி, டீ கடைக்கு போனாலும் சரி, 2 ரூபா 3 ரூபாய் சாக்லேட் வாங்கினாலும் சரி, எல்லாருமே போன்பேல, ஜிபேல, பேடிஎம்ல தான் பே பண்றாங்க. நீங்களே பாருங்க, இந்த காங்கிரஸ்காரங்க, இந்த இந்திரா காங்கிரஸ்காரங்களுடைய விஷன் எப்படி இருந்தது அப்படிங்கறத தயவு செய்து நீங்களே பாருங்க. இதாங்க இந்த காங்கிரஸ், இதாங்க இந்த இந்திரா காங்கிரஸ். இவங்களுக்கு நாடு முன்னேறினா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. வேற யாராச்சும் வந்து இந்த நாட்டை நான் முன்னேற்ற போறேன் அப்படிமா சொன்னாலும் அதுவும் பிடிக்காது. அவங்களையும் பிடிக்காது, இந்த நாட்டையும் பிடிக்காது, அவங்க செய்யக்கூடிய செயல்களும் பிடிக்காது. இதுதான் இந்திரா காங்கிரஸ். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இதுதான் இந்திரா காங்கிரஸ். இது மட்டும் தான் இந்திரா காங்கிரஸ். அடுத்ததாக பார்க்க போறது இந்த கேப்டன் மில்லர் பட விவகாரத்தை பற்றி தான். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாள்ல வி டிராவிடியன் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியில ஒரு குட்டி வீடியோ கிளிப்பிங்க போட்டுட்டு தந்தை பெரியார், திராவிடம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் போட்டதுக்கு சட்டப்படி அவனை கைது செஞ்சு உள்ள போடணும். ஏன்னா அது பைரசி. தியேட்டர்ல வீடியோ எடுத்து அது பப்ளிக்ல போட்டாலே அவங்க மேல வழக்கு போடலாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த வி டிராவிடியன் குரூப் இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க? படத்தை திருட்டுத்தனமா டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை அவங்களோட சோசியல் மீடியா வேற ஷேர் பண்ணி திராவிடம், தந்தை பெரியார், எங்களாலதான் இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படிங்கிற மாதிரி உருட்டு வேற உருட்டிட்டு இருக்காங்க. சரி, உருட்டினதோட அவங்க நிறுத்திட்டாங்களானா? அதான் கிடையாது. ஒரு ஃபேக் நெரேட்டிவ் வேற செட் பண்றாங்க. இந்த ஊபிஸ்கள் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல இந்த படம் குறித்து ஒரு கருத்து ஒண்ணு தெரிவிச்சிருந்தாரு. அந்த ஸ்கிரீன்ஷாட் இங்க போற தயவு செய்து பாருங்களேன். ஒடுக்கப்பட்ட மக்களின் கோயில் நுழைவு உரிமையை அடிப்படையாக வைத்து கேப்டன் மில்லர் என்கிற அருமையானதொரு படைப்பை சரியான நேரத்தில் கொண்டு வந்திருக்கும். ராமர் கோவில் ஓபன் பண்றாங்க இல்லையா, அந்த ஒரு விவகாரத்தை தான் இவர் இங்க மீன் பண்றார் போல. நடிப்பு அசுரன் தனுஷ், திரு சிவராஜ்குமார், இயக்குனர் அருண் மாதேஸ்வரன், இசையமைப்பாளர் சகோதரர் ஜி வி பிரகாஷ், சத்யஜோதி, பிரியங்கா மோகன், சண்டை பயிற்சியாளர் திலீப் ஆக்சன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள். மனித உரிமை போராட்டத்தின் மகத்துவத்தை விடுதலை போராட்ட கதைக்களத்தில் ஊடாக அழுத்தமாக பேசியிருக்கிறார் கேப்டன் மில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இல்ல, எனக்கு புரியல. ஒடுக்கப்பட்ட மக்களின் கோயில் நுழைவு உரிமையை அடிப்படையாக வைத்து இந்த கேப்டன் மில்லர் படம் எடுக்கப்பட்டிருக்கா? சார், அந்த படத்தோட கான்செப்டே வேற சார். எனக்கு தெரிஞ்சு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன். முழுசா அவர் பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்த அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கை மட்டும்தான் பார்த்துருப்பார் போல. அதை பார்த்துட்டு வா சூப்பரா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இத மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த படத்தை ஃபுல்லா பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரியான ஒரு சீன் வந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் முக்கியமான சீனே இருக்குது. ஆனா இந்த வி டிராவிடியன் அந்த ட்விட்டர் ஐடியில பாத்தீங்கன்னா இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. இதை வச்சுட்டு தான் இங்க நிறைய பேரு திராவிடம், தந்தை பெரியார் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா உருட்டிட்டு இருக்காங்க. இதை விட நம்முடைய யூடியூப் ரூட்டர்ஸ் முன்னர் குஞ்சுமணி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தான் பாருங்க. இங்க சைட்ல போடுறேன், ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. கருவறை நுழைவு பற்றியும் பெரியார், அம்பேத்கர், மார்க்சிசனுடைய கருத்துக்களை கேப்டன் மில்லர் திரைப்படத்தின் மூலம் பேசிய இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் அவர்களை நேரில் சந்தித்து உரையாடி பெரியார் சிலையை நினைவு பரிசாக வழங்கினோம். இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் அவர்களுக்கும் குழுவினருக்கும் வாழ்த்துக்கள், கேப்டன் மில்லர் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மைனர் குஞ்சு போட்டுக்கிறாரு. இவன் உண்மையாலேயே தற்குறியா இல்ல தற்குறி மாதிரி நடிக்கிறானான்னு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. ஏன்னா இவன் சொன்ன மாதிரி பெரியார், அம்பேத்கர், மார்க்சிசனுடைய கருத்துக்கள் எதுவுமே அந்த படத்துல இல்லவே இல்லை. ஒரு இடத்துல கூட பெருசா இல்லவே இல்லை. அப்படி பேசுற தனுஷ் அவர்கள் கூட திரும்பிடுவாரு, உடனே மாறிடுவாரு. ஆனா அதெல்லாம் எதுவுமே ஏத்துக்காம, தலையில ஏத்துக்காம எப்படி இந்த தற்கொலை யூடியூப் கொஞ்சம் மணி இதை மாதிரி போட்டிருக்காருன்னு தெரியல. இந்த கேப்டன் மில்லர் திரைப்படம் இருக்கு இல்லையா, இது முழுக்க 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 தேசியவாதம் உள்ள படம் தான். இந்த படத்துல தந்தை பெரியார் புகைப்படமோ இல்லைன்னா அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படமோ இருக்கவே இருக்காது. அதற்கு மாறாக பாரதியார் அவர்களுடைய புகைப்படம் தான் இருக்கும்.
நம்முடைய பாரதி அவர்களை குறித்து தந்தை பெரியார் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்துல பாரதி அவர்களுடைய புகைப்படம் தான் இருக்கு. இதை பார்த்தாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும் தந்தை பெரியார் அவருடைய கருத்துக்கு எதிரான படம் தான் இந்த படம். இவனுக்கு உண்மையாலே மூளை இருக்கா இல்லைன்னா தும்பும் போது மூளையும் சேர்த்து கீழே விழுந்துச்சான்னு தெரியல. மைனர் குஞ்சுமணி நீலாம் சத்தியமா மனுஷனே இல்லை தெரியுமா? எப்படி அப்படி கூச்சப்படாம போய் பேசுற? எனக்கு இந்த போட்டோவை பார்க்கும்போது டேரக்டரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தா பயங்கர காமெடியா இருக்குது. அடை குஞ்சுமணி, கிறுக்கு குஞ்சுமணி, யாரா நீ, எங்கிருந்துரா வர அப்படிங்கிற மாதிரிதான் சத்தியமா டேரக்டர் நினைச்சிருப்பாரு. இந்த மைனர் குஞ்சுமணி மண்டையை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உள்ள மூளையே இருக்காது, சாணியும் இருக்காது, களிமண்ணும் இருக்காது, மலம்தான் இருக்கும். மனித மலம்தான் இந்த தற்குறி மைனர் குஞ்சுமணி மண்டையில இருக்கும். தற்குறி தற்குறி டேய் தற்குறி, 1 நம்பர் தற்குறி இந்த மைனர் குஞ்சுமணி தான். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு படம் குறித்து இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவர் படத்தை முழுசா பார்த்திருக்க மாட்டாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒர்க் பீஸ்ல அவரால் 3 மணி நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி படத்தை பார்க்க முடியாது. அது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சோசியல் மீடியாவை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் கண்ணில் பட்டிருக்கும். அதை பார்த்துருப்பாரு, நல்லா இருக்கு, இது நம்மளுடைய கருத்து மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் குறித்தான தன்னுடைய கருத்தை அவர் அப்படி ஒரு விஷயமா போட்டிருப்பாரு. அது நம்மளால ஒத்துக்க முடியாது, அது நம்மளால ஏத்துக்க முடியுது. ஆனா இந்த மைனர் குஞ்சுமணி மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வெட்டியா தானே இருக்கானுங்க, தண்டமா தானே இருக்கானுங்க. முழுசா படம் பார்த்துட்டு அது என்ன மாதிரியான கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம எப்படிலாம் பேசி அசிங்கப்படுறான் பாருங்களேன். கடைசியாக பார்க்க போறது கமெண்ட் ஆஃப் தி டே தான் மக்களே. இவ்வளவு நாள் நாம இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய தற்குறிகளுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு நாம பார்க்க போறது வெளிநாட்டு தற்குறி. வெளிநாட்டு தற்குறி போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு வந்த கமெண்ட் தான். ஏதோ பாகிஸ்தான்காரன் போல இருக்குது. அவன் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கான். அந்த போஸ்ட்டை பற்றியும் அதுக்கு வந்த கமெண்ட்டை பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவன் போட்ட அந்த போஸ்ட்டை பார்த்துருங்க. வாட் இஸ் லக், வாட் இஸ் லக் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்த பாகிஸ்தான் தற்குறி என்ன பதில் சொல்றான்னா, மீ தேர் ஆர் 195 கண்ட்ரிஸ் அண்ட் ஐ வாஸ் பார்ன் இன் பாகிஸ்தான். 195 நாடுகள் இருக்குது, ஆனா நான் பிறந்தது பாகிஸ்தான்ல, சோ அதுதான்ப்பா லக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பாகிஸ்தான் தற்குறி போட்டுக்கிறான். இதுக்கு வந்த கமெண்ட்டை பாருங்களேன். ப்ரோ எஃப்யூசிகேக்கு ஸ்பெல்லிங் கலத் ஹே. அதாவது நம்ம ஊர்காரன் தான் எவ்வளோ அர்த்தம் போல இது. அந்த எஃப் வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த எஃப் வேர்டுக்கான ஸ்பெல்லிங்கு தப்பா இருக்குது, தப்பா இருக்குதுரா தற்குறி, அதை ஒழுங்கா பாடுறா அப்படிங்கிற மாதிரி இவர் போட்டுக்கிறாரு. அதாவது அந்த லக்கு கிடையாதுரா, அது எஃப்டா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இதை மாதிரிலாம் இந்த பாகிஸ்தான் தற்குறிகள் அசிங்கப்படுறது புதுசு கிடையாது. எப்ப பார்த்தாலும் இது மாதிரிதான் இதுங்க அசிங்கப்பட்டு நிற்குங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போ ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. பாவம் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய போலி போராளிகளுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றதுனே தெரியல. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணலாமா, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணலாமான்னு தெரியாம பாவம் பேந்த முழிச்சிட்டு வருதுங்க. பாகிஸ்தானுக்கு அடி மேல அடி, பயங்கர அடி. இந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த போலி போராளிகளுடைய தவிப்புகளை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குது. ஏன்னா அதுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றதா, ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதா, ஐயோ 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தவிக்கிறாங்க பாருங்க. இந்த தவிப்பை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. அதுங்களை பார்த்தாலே சீ பாவம் இல்ல அப்படி சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல போயிட்டு சீ பாவம் அப்படி மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. அது அதுங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கான கண்ணன். மறுபடியும் அடுத்த ஒரு செய்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.